shorten Tamil high speed 120 words per minute. Paper 2. Be ready for trial dictation for 2 minutes. 30 seconds left. Fifteen seconds left. 10 seconds left. 5 seconds left. Begin. சட்டமன்ற பேரவையில் வரவு செலவு திட்ட பொது விவாதத்தில் உறுப்பினர் பேசியதாவது: மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த விவாதத்தில் பேச எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய தங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனது உரையின் துவக்கத்தில் ஒன்றை மறக்காமல் குறிப்பிட ஆசைப்படுகிறேன். அரசுக்கு பல்வேறு நிதி சுமைகள் இருந்தாலும் இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் புதியதாக எந்தவிதமான வரிகளையும் விதிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் சுமார் 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு கூடுதலாக திட்ட பணிகளை இந்த ஆண்டு அரசு அறிவித்துள்ளது. இதற்காக மாண்புமிகு உறுப்பினர்களின் சார்பில் முதற்கண் நன்றி கூற விரும்புகின்றேன். எனது தொகுதி மண் பாண்ட தொழிலுக்கு மிகவும் பெயர் பெற்ற பகுதி என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மண் பாண்ட கலை பொருட்களுக்கு வடநாட்டிலும் வெளிநாடுகளிலும் நல்ல வரவேற்பு உள்ளது. எனவே மண்பாண்ட பொருள்களுக்கு அரசு முழு வரி விலக்கு அளிக்க வேண்டும் என்று முதற்கண் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்னொரு கோரிக்கையையும் இந்த நேரத்தில் நான் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஏரி குளங்களில் இருந்து இத்தொழிலாளர்கள் வண்டல் மண் எடுப்பதை அதிகாரிகள் தடுக்காமல் இருக்க அரசு உரிய ஆணைகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்ததாக, மாற்று திறனாளிகளுக்கு மானிய விலையில் 2 சக்கர வாகனம் வழங்கியதற்காக நான் இந்த அரசை பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அதே நேரத்தில் பெட்ரோலின் விலை அதிகமாக இருப்பதால் அவர்கள் வாகனங்களை பயன்படுத்த மிகுந்த சிரமப்படுகிறார்கள். சுருக்கெழுத்து தமிழ் உயர் வேகம் நிமிடத்திற்கு 120 வார்த்தைகள். 2ஆம் தாள் வினாத்தாள் குறியீட்டு எண் 1357 1357. Instructions to candidates. படிக்கப்பட்டதை சுருக்கெழுத்தில் எழுதிக் கொள்ள வேண்டும். அதன் விரிவெழுத்து வடிவத்தின் அளவில் 1/3 பங்கிற்கு மிகாமல் அயற்கூற்றில் கடந்த கால வினைச்சொல் ஆக்கத்தில் சுருக்கி அளிக்க வேண்டும். சுருக்கி அளிக்கப்பட்ட விடையில் உள்ள வார்த்தைகளை எண்ணி விடையின் கடைசியில் குறிக்க வேண்டும். சுருக்கெழுத்து திறனுக்காக 5 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விரிவெழுத்தில் எழுதும்போது கையெழுத்து தெளிவாக இருப்பதுடன் வரிகளுக்கிடையே உரிய இடைவெளி இருக்க வேண்டும். Be ready for main dictation. 30 seconds left. Fifteen seconds left. 10 seconds left. 5 seconds left. Begin. சட்டமன்ற பேரவையில் வரவு செலவு திட்ட பொது விவாதத்தில் உறுப்பினர் ஆற்றிய உரை வருமாறு: மாண்புமிகு
பேரவை தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பேரவையில் இந்த பொது விவாதத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கிய தங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பல்வேறு பொருள்கள் குறித்து பேச விரும்புகிறேன். முதலாவதாக, கல்வி ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் புதிய வகுப்பறைகள் கட்டுவதற்கு சுமார் ரூபாய் 7000 கோடி திட்டம் வகுத்திருப்பதற்கு நான் அரசை பாராட்டுகிறேன். அதில் முதற்கட்டமாக இந்த ஆண்டே 1000 கோடி ரூபாய்க்கான நிதி ஒதுக்கீட்டை செய்ய வேண்டுமென்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் இத்திட்டம் பெரும் பங்கு வகிக்கும் என்பதில் யாருக்கும் ஐயம் இருக்க முடியாது. அடுத்ததாக, நமது வரலாற்று சிறப்பு குறித்து முக்கியமான ஒரு கருத்தை இம்மாமன்றத்தில் பதிவிட வாய்ப்பளிக்க வேண்டுமென்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாட்டின் பழமையை உலகத்திற்கு எடுத்து காட்டிடும் வண்ணம் பல அகழ்வு பணிகள் கடந்த சில வருடங்களாக நடந்து வருகின்றன. இதில் கண்டெடுக்கப்பட்ட பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழர்களின் வாழ்வு தொடர்புடைய பொருட்களை வேறு மாநிலத்திற்கு எடுத்துச் செல்ல முயற்சி நடப்பதாக நான் அறிகின்றேன். எனவே அவற்றை நமது மாநிலத்திலேயே மக்களின் பார்வைக்கு வைப்பதோடு தொடர்ந்து அகழ்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மூன்றாவதாக, நிர்வாக திறன் குறித்து இந்த அரசை பாராட்ட விரும்புகின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் அனைவரும் வாரந்தோறும் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். சென்னையில் அமைச்சர்களை சந்திக்க அதிகாலையில் சென்றாலும் அலுவல் நிமித்தமாக அமைச்சர்கள் மாவட்டங்களில் ஆய்வுக்கு சென்றிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அந்த அளவுக்கு தேனீக்கள் போல அயராது உழைக்கும் அரசு நிர்வாகத்திற்கு எனது பாராட்டுகளை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்ததாக, வேளாண்மை துறை குறித்து 1-2 கருத்துக்களை எடுத்துக் கூற விரும்புகின்றேன். இந்த ஆண்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக விவசாயத்திற்கு என்று தனியாக நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பாராட்டுகளை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். இதில் மற்றொன்றையும் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏதோ கடமைக்கென்று இதை செய்யாமல் நமது மாநிலத்தில் விவசாயம் அதிகமாக இன்று நடைபெறும் டெல்டா மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளின் கருத்துக்களை நேரடியாக கேட்டு அதன் அடிப்படையில் இந்த அறிக்கையினை அரசு தாக்கல் செய்துள்ளது என்பதை மாமன்ற உறுப்பினர்களின் கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். வருவாய் துறை குறித்து முக்கியமான ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகின்றேன். தற்போது கிராமங்களில் 3000த்திற்கும் அதிகமான பெண் கிராம நிர்வாக அலுவலர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். அவர்களுக்கு மின் இணைப்பு, கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளுடன் அலுவலக கட்டடம் கட்டி தர வேண்டும் என்று மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான நிதி செலவு அதிகம் இல்லை என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, அடுத்ததாக பள்ளி கல்வி துறை குறித்து ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன். ஆசிரியர் தேர்வு ஆணையத்தால் தேர்வு செய்யப்பட்டு பணிக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு படிப்படியாக ஆசிரியர் பணி வழங்குவதற்கு அரசு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். நெடுஞ்சாலை துறையை பொறுத்தவரை நம் மாநிலத்தில் அதிகப்படியாக சுங்க சாவடிகள் உள்ளன. குறைந்த தூர இடைவெளியில் அவை அமைக்கப்பட்டுள்ளதால் சுற்று பகுதி கிராம மக்களின் நலன் கருதி சில சாவடிகளை அகற்ற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி உரையை நிறைவு செய்கிறேன்.